பிரியமான கண்மணியே, உன்னுடைய சோதனைகள், மனவேதனைகள், உன் கேள்விக்கான பதில் அனைத்தையும் தர இதோ உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, இன்று இரவு உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். இன்று இரவு அதை நான் நடத்தி காட்டுவேன். எந்த சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழ போராடும் வித்தையை கற்றுத்தரவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த உன் சாயப்பா ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, யாரிடமும் உன்னுடைய துக்கத்தை சொல்லி சொல்லி அழுந்து விடாதே. அதேபோல் உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதயக் கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையை உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும். நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார்.
அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு நான் நிச்சயமாக மருந்து கொடுப்பேன். நீ என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ விருப்பப்படுவது உனக்கு அது நல்லதா தீயதா என்று யோசித்தவுடன் அதை நான் உனக்கு கொடுப்பேன். எது கொடுத்தாலும் எதை செய்தாலும் அது உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் பார்த்து கொள்வேன். என் கண்மணிக்காக இதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயப்பா? கவலைப்படாமல் இரு. தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதித்து விடலாம், வாழ்ந்தே காட்டலாம் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கான தக்க பதிலடியை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன். எல்லோர் முன்னாடியும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ போராடும் விஷயத்திற்கு நல்ல வழியை கூற வரப்போகிறேன். என்ன வேண்டுமோ கேள் குழந்தையே. அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? நீ என் பொக்கிஷம் அல்லவா? நான் ஒருபோதும் என் வார்த்தையை மாற மாட்டேன். உனக்கு கூறியதுபடி, உனக்கு வாக்கு அளித்ததுபடி நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததற்கு பதிலாக நான் அனைத்தையும் உனக்காகவே செய்வேன். நிச்சயமாக செய்வேன். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. அப்பா செய்வார் என்ற முழு நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில், கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை.
பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்துப் பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம். ஒருவர் தன்னுடைய குருவிடம் இப்படி கேட்டாராம், அடிக்கடி எங்களை அகங்காரம் பிடித்தவர் என்று திட்டுகின்றீர்களே குருவே, அகங்காரம் கூட அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதானே. இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று எப்படி தவறாக இருக்க முடியும்? சரியான விளக்கங்கள் கூறுங்கள் குருவே என்று கேட்டாராம். குரு அக்கேள்விக்கு பதிலளித்த போது, உங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உங்களின் மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக உன்னையே அர்ப்பணிக்க வைத்து உன்னுடைய வாழ்வை கேலி கூத்தாகும் அகங்காரத்தை தான் நான் திட்டுகிறேன், அதைதான் விட்டொழிக்க சொல்கிறேன் என்று கூறினாராம். எங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்களே, அழிக்கப்பட வேண்டிய அகங்காரத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் இந்த ஜென்மமே பாழாய் போய்விடுமல்லவா குருவே என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு, அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தயாராக இருக்கும் புத்திசாலிகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரிய பொய். உங்களின் விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். உங்களின் விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் ஞானியாகியே விடுவீர்களே. இது எல்லாமே தாண்டி அவர் இப்படி சொல்லிவிட்டால், இவர் இப்படி நினைத்துவிட்டால் என்னாவது என்று யார் யாருடைய அகங்காரத்திற்கெல்லாம் நம்மை வளைத்து உன்னை வளைத்து வாழ்வை அடகு வைத்து வாழ்வதால் தான் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் என்று குரு கூறினாராம். உன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய எல்லைகளை அதிகரித்தால் கூட அழிய வேண்டியது அழிகின்றது என்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், எது உன்னுடைய அகங்காரம் எது மற்றவருடையது என்று பிரித்து பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னுடைய அகங்காரத்தை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளியே வருவென்பது எல்லோருக்கும் சாத்தியமானதும் அல்ல என்று சொல்லி முடித்தாராம் அந்த குரு. பலருடைய ஆசை இப்படித்தான் இருக்கின்றது.
உலகை அனுபவிக்கவும் வேண்டும். ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து தன் எல்லையை விரித்துக்கொண்டே செல்ல வேண்டும். ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும். சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், எந்த பெரிய இழப்பும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வை அனுபவித்து ஆளவும் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்றுதான் பலரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறனர். இப்படிப்பட்டவர் கலையும் ஞானம் நோக்கி அழைத்து செல்லும் தியானம்தான் உங்களுக்கு இந்த நல்ல தியானமாகவே இருக்கும். இந்த தியானம் மிக எளியது, மிக வலியதும் கூட. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு.
இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றி